ஒரே நைட்டில் ஒரு ஹாஸ்டலில் இருந்த 600க்கும் மேற்பட்ட மாணவிகள் பயந்து ஓடிட்டாங்கன்னு சொன்னால் நம்புவீங்களா? ஆமாங்க. ஆனால் அவங்க ஏன் ஓடினாங்கன்னு கேட்டால் இன்னும் பயமாக இருக்குங்க. மகாராஷ்டிராவில் இருக்கிற ஒரு அரசு பள்ளி ஹாஸ்டலில் ஒரு நாள் நைட் சுமார் 12 மணி இருந்திருக்குங்க. ரூமில் இருந்த பெண் அழுத மாதிரியே சத்தம் ரொம்ப நேரமாக கேட்டுட்டு இருந்திருக்குங்க. சத்தம் எங்கிருந்து வருதுன்னு பார்க்க சில மாணவிகள் கதவை திறந்திருக்காங்க. ஆனால் உள்ள பார்த்ததும் அவங்க பயந்து போயிருக்காங்க. என்ன பார்த்தாங்கன்னு தெளிவாக தெரியாத நிலையில அலறிக்கிட்டே வெளியே ஓடவும் ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த பயம் அடுத்த நாள் ஹாஸ்டல் முழுக்க பரவிடுச்சுங்க. அங்கிருந்த நூற்றுக்கணக்கான மாணவிகள் ஹாஸ்டல் தங்கவே பயந்து தங்களோட பொருட்களை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்கன்னு சொல்லப்படுதுங்க. அதுக்கப்புறம் ஊரில் 3 விதமான கதைகள் பரவ ஆரம்பிச்சதுங்க. இன்னும் ஹாஸ்டல் பக்கத்தில் இருந்த ஒரு பழைய மரத்தை வெட்டியதால் ஆவி வந்துச்சுன்னு சொல்லப்படுதுங்க. 2வது பக்கத்தில் இருந்த பழைய கோயில் சாபம்னு சொல்லப்படுதுங்க. 3வது இந்த ஒரு இளைஞரோட ஆவி தான் காரணம்னு சொல்லப்படுதுங்க. ஆனால் பள்ளி நிர்வாகம் இது பேய் இல்லை, மாணவிகளோட பயம் அழுத்தம்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா அந்த நைட் சத்தம் உண்மையாலேயே இதிலிருந்து வந்திருக்கும். தாட்ஸ் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.